வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்ன பண்ணுவாங்கன்னா, பித்ரு தோஷம், பித்ரு கர்மா நீங்க கரெக்ட்டா செய்யல. அதனால உங்களுக்கு அந்த தோஷமெல்லாம் உங்கள பாதிக்குது. உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியர்கள் சொல்லுவாங்க. சத்தியமா அவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம், பித்ரு கர்மான்னா என்னன்னு தெரியாது. பித்ரு தோஷம்ங்கிறது என்னன்னா, நம்ம அப்பா சொல்ல கேட்டிருக்க மாட்டோம். அதனால அப்பா நம்மள திட்டுவார். நீ நாசமா போ, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு நம்மள வஞ்சிருப்பார். ஏன்னா அவர் சொத்த வாங்கி சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுக்காம விட்டுருப்போம். அதுதான் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எல்லாமே. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த திவசம் கொடுக்கறது, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்கறது, அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி தோஷமே கிடையாதுங்க. அது செய்ய வேண்டிய கடமைப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பூணூல் போடுறவங்க தான். பூணூல் போடாதவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த சட்டமும் கிடையாது, அந்த அமைப்பும் கிடையாது. பூணூல் போடாத வீட்டுக்கு இவங்க வர்றாங்க, நாங்களும் உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு செய்யறாங்கன்னா, அது அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றாங்க. அவங்க சடங்கு செய்யும் போது நமக்கு பூணூலை போட்டு விடுவாங்க. சடங்கு முடிஞ்சோடனே பூணூலை கழட்டி போட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பித்ருவை நம்ம வணங்கலேன்னு சொல்லி நமக்கு தோஷங்கிறதெல்லாம் உலகமாக பொய். நமது பித்ருக்கள் நமக்காகத்தான் வாழ்ந்து விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாம் ₹1 நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு போவாங்க. அவங்கள வணங்கணும், வணங்கினாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னா உலகமகா பொய். அந்த தோஷம் சொல்றது அவங்களுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாதுங்க. சூத்திரனுக்கு எதுக்குங்க கடவுள் வழிபாடு? கடவுள் வழிபாடுக்கும் சூத்திரனுக்குமே சம்பந்தம் கிடையாது. அது சாஸ்திரோத்தமான அந்தணர்கள், வைசியர்கள் அண்டு வர்மாக்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ரிலீஃப், ஜாலியா வாழலாம். ஏன்னா அண்ணா இவங்க இந்த தோஷம் அந்த தோஷம் சொல்லி ஜோதிடர்கள் ஜோதிடம் கேளுங்க, பலன்கள் கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன கேட்டாலும் அவன் அடிக்கிறவன், அவங்கள பயமுறுத்துவான். முடிஞ்சா அவங்ககிட்ட காசை வாங்கி பையில போட்டு போயிடுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. நன்றிங்க.